ஹாய், இன்னைக்கு டே 3:45க்கு ஸ்டார்ட் ஆச்சு. முதல் வேலையாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்கள் பூஜை ரூம். சாமி படம் வைக்கிற இடம் வந்து மொத்தம் 3 ஷெல்ஃபு. அதில் மேல் செல்ஃப் தான் இப்போ காட்டினேன். இது 2வது செல்ஃபு. இந்த பெரிய முருகர் சிலை மயிலோட அழகாக காட்சி அளிக்கிற மாதிரி இந்த சிலை அப்போ தான் வாங்கணும். அது பக்கத்தில் வச்சுருக்கேன். அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் நான் என் சாமி படத்துக்கிட்ட. கிழமை முருகருக்கு விளக்கு போடும்போது மட்டும் 6 விளக்கு போடுவேன். அகல் விளக்கு போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ மேலே செவுத்தில் அடித்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி வீடியோவில் எடுக்கலை. நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு அதிகாலையில் 4 மணிக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது நம்மளோட கார்டன். வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் நிறைய செடிகள் போட்டிருக்கேன். ஒரு நாள் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி நம்மளுக்காக பூத்துருக்காங்க இவங்க. ரோஸ் செடி அழகாக பூத்துருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி இந்த செடியில் நிறைய மொக்கு வச்சுருக்கு. ஒரு 7-8 மொக்கு வச்சுருக்கு. இதுக்கு நான் வந்து காய்கறியோட வேஸ்ட்டு, அதில் வர தண்ணி, அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அதை தான் நான் கொடுக்குறேன். ஒரு 4-5 ரோஸ் செடி வச்சுருக்கேன். மருதாணி செடி அதோ மொக்கெல்லாம் அழகாக இருக்குது. இது இன்னும் பூக்கலை. ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்கு. இது நாளைக்கு தான் பூக்கும். அப்புறம் மொக்கு நிறைய இருக்குது. இங்கே ஒருத்தர் பூக்கலை. இந்த பனிக்கு வந்து ரொம்ப பிளாக் கலரில் மாறுது. உள்ளே எல்லாம் ரோஸ் அழகாக இருக்குது. மேலே இப்படி இருக்குது. டைம் ஆகிடுச்சு. டிஃபன் பண்ண போயிடுவோம். பூரிக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா இன்றைக்கி.
பூரி நல்லா உப்பி வந்துச்சு. இதோ பாருங்க, வாவ் சூப்பராக இருக்குல்ல. பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இன்னும் பார்த்துட்டா இருக்க முடியும்? எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. நான் என்னோடய வேலையை பார்க்க போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் எங்களால் போட முடியும். ஏர்னிங்ஸ்க்காக மட்டும் யூடியூப் கிடையாது. பாய்.